மனம் இருந்தால் மார்க்கபந்து அப்படி சொல்லுவாங்கல்ல. ஒருத்தவங்களுக்கு மனசு இருந்தால் எல்லாம், மனசு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஆனால் சிலருடைய மனசை காயப்படுத்துவதே பலருடைய வேலை. அந்த சிலர் யார், அந்த பலர் யார்? இந்த சிலர்னு சொல்கிறது கும்பராசி, பலருங்கிறது மற்றவங்க. கும்பராசியோட சொந்தங்கள், கும்பராசியோட நண்பர்கள், கும்பராசியோடைய துரோகிகள். துரோகியை கூட நம்பிடலாம், எதிரியை கூட நம்பிடலாம். கூட இருக்கிறவன் தான் கும்பராசிக்கு மிகப்பெரிய குழிப்பறிக்கிறவன், குழப்பவாதி. அதனால தான் நான் என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன், மனசு இல்லாதவன்லாம் நம்ம பக்கத்தில் இருப்பான். இந்த மனசு நம்மக்கிட்ட மட்டும் இருக்கும். ஏங்க அவங்கெல்லாம் நல்லதே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினப்பாங்க கும்பராசிக்காரவங்க. ஏன்னா இவங்க நல்லவங்க, நல்லதை தாண்டி இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது படோபகாரம், இந்த உலகத்தில் படோபகாரத்துக்கு தான் மதிப்பு. பட்டு பீதாம்பரம் கட்டிக்கிட்டு அப்படியே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் தெரிந்தவன் போல் நடந்து இந்த உலகம் அவனை கையெடுத்து கும்பிடும். எனக்கு எதுவும் வேணாங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சிரித்த முகத்தோடு இருந்தால் அவனை லூசுன்னு சொல்லும், இல்லைன்னா கேவலமானவனாக பார்க்கும். ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். இதுதான் பல நேரங்களில் கும்பத்துக்கு புரியாத விளையாட்டு. கும்பராசிக்காரவங்களுக்கு பழசை மறக்க தெரியாது, பழைய நண்பர்களை மறக்க தெரியாது, ஒருத்தன் உதவி பண்ணவனை மறக்க தெரியாது, ஒருத்தன் நமக்கு உதவி செஞ்சு அவனை ஏணியாக மதித்து ஏறி வந்திருப்போம், அந்த ஏணியை உதைக்க தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் தூக்கத்தில் கூட யாருக்காவது உதவி பண்ணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் நடக்கிறது ஒன்றும் பெரிய நல்லதே நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. நடக்கிறது 10% இருந்தாலும் நடக்காத 25% சேர்த்து 35% பாஸ் மார்க் கணக்குக்கு பேசுவாங்க. என்ன அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, எவ்வளோ அன்பாக இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு குடும்பத்தை பற்றி வெளியிலலாம் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யார் என்னன்னு கூட சீண்டிருக்க மாட்டாங்க. அவங்க கடமைக்கு காப்பி கொடுத்துருப்பாங்க, கடமைக்கு சோறு போட்டிருப்பாங்க, கடமைக்கு நல்லா இருக்கியான்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. கடமைக்கு இதையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதையே இவன் என்ன பண்ணுவாங்கன்னா கும்பராசிக்காரங்க வெளியில் சொல்லும் போது, நான் இல்லாமல் என் குடும்பத்தில் யாருமே கிடையாதுன்னு. இப்படி சொல்கிறதுலையாவது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு உண்டு. இப்படி தன்னைத்தானே கும்பராசிக்காரர்கள் இந்த சந்திரமுகியாக நினச்சிக்கிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி நல்லவங்களாக நினச்சி நல்லவங்களாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிறவங்களும் நல்லவங்கன்னு நினச்சிக்கிறது, நம்மளோட பழகிறவங்களும் நல்லவங்கன்னு நினச்சிக்கிறது. இங்கே தான் முதல்ல ஆப்பு வர்றது கும்பத்தை பொறுத்த வரைக்கும். கும்பத்துக்கு ஃபஸ்ட்டு ஆப்பு இங்கே தான் ஆரம்பம். நீ நல்லவன், நீ நினச்சிக்கிட்ட கரெக்டு, அது உனக்கே தெரியுது. நீ எப்படி தங்கம் மற்றவங்களையும் நல்லவங்க நீ நினச்சிக்கிட்ட, அது தப்பு இல்லை. இது சரியான ரூட்டே இல்லையே தங்கம், சரியான ரூட் இல்லை தங்கம். எல்லாரும் உங்ககிட்ட நல்லவங்கன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை கண்டு, நடிக்கிறாங்க. உன்னுடைய தேவை, உன்னுடைய சேவை அவங்களுக்கு தேவை. உன் சேவை முடிஞ்சிருச்சுன்னா உன்னை காலி பண்ணிவிடுவாங்க. அப்போ உன்னை நெருங்கி வரவங்க உன்னுடைய அன்புக்காக வராங்களா? உன்னால் ஏதோ ஒன்று நடக்கணும், அதுக்காக வராங்க. இதையே உன்னால் புரிஞ்சுக்க முடியல? என் கும்பராசி பிள்ளைகள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி சார், சேவை முடிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன், அவங்களுக்கான தேவை முடிஞ்சிடுச்சு, ஏன் என்னை விட்டுட்டு போகல? மீண்டும் அவங்களுக்கு தேவை ஏற்படும். பொன்முட்டை இடுற வார்த்தை யாருமே பேக்கில் அறுத்துற மாட்டாங்க. முட்டையை போடுற இடத்த வெயிட் பண்ணுவாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடும், வச்சுப்பாங்க. நீங்களாம் பொன்முட்டை இடுற வாத்து கண்ணுங்களா?
உங்களை அப்படியே பத்திரமா வச்சுப்பாங்க. உங்களை அறுத்துடுவாங்களா? அப்போ உன்னுடைய வலியை, உன்னுடைய வேதனையை யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. அதை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் உன்னுடைய வேதனையை, உன்னுடைய வலியை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்கலன்னு ஃபீலே பண்ணாத. உங்கள்கிட்டேருந்து எக்கனாமிக்கலாக என்ன உனக்கு அவங்களுக்கு லாபம், ஃபிசிக்கலி என்ன லாபம், மென்டலி என்ன லாபம்னு பார்ப்பாங்க. இதை நீ என்னைக்கு உணர்றியோ தங்கம், அப்போ தான் கும்பராசிக்கு நல்ல பலம், நல்ல நேரம் ஆரம்பம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவுக்கு பிறகு நீங்கள் அதை உணர்வீங்க நான் நம்புகிறேன். அதனால் உங்கள் விதி மாறப்போம். எதிரியை குறைச்சி எடை போடாதீங்க, உங்களையும் குறைச்சி நீங்கள் எடை போட்டுக்காதீங்க. யானைக்கு அடி செருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தா அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதே பிரச்சனை வரும்போது நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி இருந்துடாதீங்க. அவங்க உங்களை அழிக்கிறதுக்கு தான் முதல் முயற்சியே பண்ணுவாங்க. இது சில சாபத்தினால, சில பாவத்தினால கூட வரலாம். ஆனால் இந்த பாவங்கள்லாம் தீரக்கூடிய நேரம் இது. என்னென்னா, கடவுள் நினைக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உனக்கு சில உண்மைகளே தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். இதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் கடவுள் சொல்லித்தரார். உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, உனக்கு தெரிஞ்சவங்க, உனக்கே சில உண்மை தெரியக்கூடாது, அவங்களே உன்னையே ஏமாற்றுவாங்க, உன்கிட்டேருந்து மறைப்பாங்க. அப்போ உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, அறிந்தவர்கள் உனக்கு உண்மையை சொல்லக்கூடியவர்கள் அல்லன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஒரு பொய் பித்தலாட்டம் இது மாதிரி இடத்துல தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு. எஸ், ட்ரூ, வெளிப்படையாக தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும்? அவங்கெல்லாம் ஒன்று எதிர்பார்க்குறாங்கல்ல, அதை மட்டும் செய். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக எதுவுமே பண்ணாது. இந்த நிமிஷம் ஒன்றால் எனக்கு இது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா நீ எனக்கு அதை மட்டும் பண்ணு. இதுதான் கும்பத்தோட வேலை. நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஒன்று பண்ணும்போது உன் மரியாதையை நீ இழந்துடுற, உன்னுடைய பணத்தை இழக்கிற, உன்னுடைய நேரத்தை இழக்கிற. என் கும்பராசி பிள்ளைகளாக உங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய எதிராளிகள், உனக்கு தெரிஞ்சவங்க, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான். உங்கள்கிட்ட 10,000 ரூபா பணம் இருக்கலாம், எஸ் வச்சுக்கோ. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 4,000 தேவை, 4,000 கேட்குறாங்கன்னா கொடுத்துரும். மீதி இருக்கிற 6,000 10 வச்சுக்கோ. 10,000 என் கையில் இருக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வாங்கிக்கிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் இன்னும் ஒரு 4,000 வேணும்ன்ட்டு போயிடுவாங்க. ஓ மனசு சும்மா இருக்காது, நாளைக்கு 4,000 ரூபா சம்பாதிக்க போயிடும். ஏன் 10,000 கொடுத்தோமே எதுக்கு 4,000 கேட்குறாங்கன்னு கேட்க தோணாது, தோணவே தோணாது. 4,000 ரூபாய் சம்பாதிக்க போயிடும். அதே நீ 4,000 கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க, நாளைக்கு ஒரு 2,000 வேணும்னுவாங்க. அப்போது நீ சம்பாதிக்காமல் இருக்கிற 2,000 நாளைக்கு கொடுக்கலாம். புரியுதா? இதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய செய்தியை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்களால் நமக்கு பெரிய நிம்மதியெல்லாம் கிடைக்காது. நம்ம என்னதான் நீ ரொம்ப சிரமப்பட்டு என் அன்பை காட்டினேன், அன்பை ஊட்டினேன், அதெல்லாம் வேலை நடக்காது. அதாவது இந்த தர்ம காரியங்கள் செய்கிறது, மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே முக்கிய கதாபாத்திரம் கடவுள் தான். ஒன்றுல கிருஷ்ணன், இன்னொன்று ராமன். அவதாரம் தானே. அவங்க அவதாரத்தில் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமே, இதுதான் நடக்க போகுதுன்னு, இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் அமைய போகுதுன்னு. அப்போ அவங்க நினச்சா அந்த தீர்ப்பை முன்னாடியே மாற்றிருக்கலாமே. சீதையை ராவணனை விட்டு கடத்த வச்சு, சூர்பகர்ணை, அதாவது ஒன்றும் நம்ம செய்யாமல் முன்னாடியே எல்லாத்தையுமே நிப்பாட்டியிருக்கலாமே. எதுக்கு வாலி பட்டம் இழந்தார், எதுக்கு ஹனுமான் உள்ளே வந்தார், எதுவுமே தேவையில்லையே. முதலே கையை காலி பண்ணியிருந்தாலே ராஜா பதவி கிடச்சிருக்குமே. அப்போ பதவிக்கு ஆசைப்படல ராமன். அப்போ இந்த உலகத்தில் எதையோ உணர்த்துறார், ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக எதையோ உணர்த்துவதற்கு அந்த கதாபாத்திரத்தை எடுக்கிறார் கடவுள். அப்போ இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நன்மை செய்வதற்காக, நிறையா பேர் நல்லதுக்காக, நிறையா பேருடைய
வாழ்க்கையில் சில விஷயத்தை உணர்த்துவதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் இந்த உலகம் சந்தோஷப்படும் கண்ணு, உலகம் சந்தோஷப்படும். ஒரு நாள் இந்த பல உயிர்கள் சந்தோஷப்படும். ஆனால் ஒரு நாள் உன் உறவுகளால் உனக்கு சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதை நீ எதிர்பார்க்காத. இதை தான் கடவுள் சொல்கிறார். அப்போ தான் இந்த விதி உனக்கு மாறும். நீ என்னைக்கு உன் உறவுகளால் உனக்கு ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு நினைக்கிறத விட என்னால் இந்த உலகத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஆணவமாக கூட நீ சொல்லு கண்ணு. கும்பராசியால் தப்பு பண்ண தெரியாது கண்ணு. இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கும், உயிர்கள் சந்தோஷமாக இருக்கும். இதற்காக படைக்கப்பட்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த ஒரு இலக்கை மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன் விதி மாறும். உனக்கான தேவ ரகசியத்தோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கும்பராசி பிள்ளைகளா, உங்களுடைய தேவ ரகசியத்தோடு சந்திக்கிறேன். தேவ ரகசியம் என்னங்கிறத உங்களுக்கு சூட்சமத்தை சொல்லித்தரப்போகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம், நல்ல நேரம் ஆரம்பம். கும்பராசி பிள்ளைகளா, உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் உருவாகுது. அதனால் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. இதை மட்டும் தெரிஞ்சிங்க. கடவுள் உங்களை சோதிக்கிறார், ஆனால் கைவிட மாட்டார். நீங்கள் பக்கத்தில் வச்சிருக்கிறதெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. லைஃப் உங்களுக்கு அப்பட்டமாக உண்மையை கற்றுக் கொடுக்குது. அதை சரியாக வாழ முடியும். உங்களை தேவ ரகசியத்தோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.